வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டம். செவ்வந்தி தலைமறைவு அனுரவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய உளவுத்துறையின் தகவல். ஆரம்பமாகியுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர். தொடருந்து பாதைகளில் முன்னெடுக்கப்படவுள்ள விசேட செயற்றிட்டம். அமெரிக்காவில் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள். பதவியை விட்டுத்தர தயார் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். வேலைவாய்ப்புகளுக்காக நுண்ணறிவு அளவுகோல் பரீட்சை ஒன்றை அரசாங்கம் நடாத்த தீர்மானித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இணை சுகாதார பட்டதாரிகளினால் மாபெரும் போராட்டம் ஒன்று கொழும்பில் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்றைய தினம் சுகாதார அமைச்சகத்தின் முன்னால் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்த போது எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை டிப்ளோமா கல்வியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதாகவும் மாணவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் வேலைவாய்ப்புக்கு நுண்ணறிவு அளவுகோல் பரீட்சை நடாத்தப்படுவதாக இருந்தால் 4 வருடங்கள் கல்வி கற்றதற்கு என்ன பயன் எனவும் மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இலங்கையில் அடுத்தடுத்து பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கனிமுல்ல சஞ்சீவவின் படுகொலையானது பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது. அத்துடன் குறித்த சம்பவம் நடைபெற்று 8 மணித்தியாலங்களில் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டாலும் பிரதான குற்றவாளியாக கருதப்படும் செவ்வந்தி என்ற பெண் தற்பொழுது வரை கண்டுபிடிக்கப்படாமல் விமர்சனங்களுக்குள்ளாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு கொட்டாஞ்சேரி பிரதேசத்தில் சசிகுமார் என்ற தமிழர் படுகொலை செய்யப்பட்டமை என்பவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு விடயம் மறைக்கப்பட்டுள்ளதாக தோன்றுகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் 1600 ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த மாதம் பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் பல்வேறு முக்கிய திருத்தங்களை மேற்கொண்டு வருகின்றார். அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது அரசு துறைகளில் பணியாளர்களின் குறைப்பு நடவடிக்கை என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்பே லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு 8 மாத ஊதியத்துடன் கட்டாய பதவி விலகல் செய்து கொள்ள ட்ரம்ப் நிர்வாகம் வாய்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் வெளியிட்டிருந்த உத்தரவில் பிப்ரவரி 6ஆம் தேதிக்குள் பணியிலிருந்து பதவி விலகல் செய்து கொண்டால் 8 மாத ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் 1600 ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அத்தோடு பல்வேறு நாடுகளில் பணிபுரியும் 4500க்கும் மேற்பட்ட சர்வதேச மேம்பாட்டு நிறுவன ஊழியர்களை ஊதியத்துடன் கூடிய கட்டாய விடுப்பில் அனுப்பி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் நிர்வாகிகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்காக சில ஊழியர்களை தவிர்த்து அனைவரும் குறித்த நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவி கொடுத்தால் நான் அதிபர் பதவியை விட்டு விலக தயாராக இருக்கின்றேன் என ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையான போர் கடந்த 3 ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். இதற்கிடையே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சர்வ அதிகாரி போல் செயற்படுகின்றார். இவர் போர் நிறுத்த ஒப்பந்தங்களில் கையெழுத்தாக விடமாட்டார் என ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதாவது, உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் தனது பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டும். ரஷ்யாவின் முழுமையான படையெடுப்பிற்கு எதிராக உக்ரைனுக்கு ட்ரம்ப் பாதுகாப்பு வழங்க வேண்டும். அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மிகவும் தேவை. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே ட்ரம்ப் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ நாடுகளுக்கு நேட்டோ படைகள் பாதுகாப்பு தரும். குறிப்பாக நேட்டோ உறுப்பு நாட்டை யாராவது தாக்கினால் பதிலாக அனைத்து நேட்டோ நாடுகளும் ஆதரவாக காணப்படும். இது தனக்கான பாதுகாப்பை தரும் என உக்ரைன் கருதுகின்றது. நேட்டோவில் உக்ரைன் உறுப்பினராக இணைய ரஷ்யா மறுப்பு தெரிவித்தே போருக்கு முக்கிய காரணம் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது. இந்த கூட்டமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜோக்லோபர் தலைமையில் நடைபெறுகின்றது. கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் உரையாற்றிய ஜோ குளோபர்
தனிமனித அடிப்படை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அத்தோடு சர்வதேச சட்டத்தையும் நடைமுறையும் நினைவுபடுத்தியிருந்தார். கடந்த 80 வருட காலமாக மனித உரிமைகளை நிலைநாட்டும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜோக்லோபர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு தொடக்கம் கொழும்பு தொடருந்து பாதையில் காட்டுப்பகுதிகளில் காட்டு யானைகள் தொடருந்துகளில் மோதுவதை தடுக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீடமைப்புத்துறை பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் தொடருந்துகளை ஓட்டும்போது வேகத்தை கட்டுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை காட்டு யானைகள் தொடருந்துகளில் மோதுவதை தடுப்பதற்கான தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவது குறித்து இன்று சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.